ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான கிளாஸில் லைனிங் ப்ளவுஸில் கை எப்படி தைக்க போகிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி கை ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸ் பீஸில் இந்த மாதிரி பேலன்ஸ் பீஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு கார்னர் பீஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்மளுக்கு நிறைய துணி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கைக்கு தகுந்த மாதிரி எந்த பக்கம் வேணாலும் வெட்டி எடுத்துக்கலாம். சப்போஸ் 1 மீட்டர் 80 பாயிண்ட்டுங்கிற எக்ஸாக்ட் அளவு இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இல்லாத பட்சத்தில் இதை இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதை நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த ஜாயிண்ட் 2 சைடு மட்டும் ஜாயிண்ட் போடுறது, இந்த 2 கரை பக்கத்துலேயும் இந்த பீஸை ஆப்போசிட் சைடாக, அதாவது எதிர் பக்கத்தில் வர மாதிரி இது ஒரு பக்கம், இது இன்னொரு பக்கம் இதே மாதிரி இப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த மாதிரி 2 பக்கமும் ஜாயின் போட்டுட்டு நம்ம சென்டர் பாயிண்ட்டை ஆல்ரெடி அடையாளத்துக்காக கட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு இந்த 2 பீஸையும் நம்ம நாளாக இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இப்போ மடக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம இப்போ இது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜாயின் போட்டது எதுக்குன்னா உள்ளே தையல் போடும்போது அது ஈக்குவலாக வர மாதிரி இருக்கிறதுக்காக தான். அதனால் இந்த பெரிய பீஸ் இருக்குது இல்லையா, செகண்ட் கட் பண்ண அந்த பீஸை அதோட அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறது பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரிஜினலாக வர கை மாதிரி நான் 2 பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 4 பக்கமும் நம்மளுக்கு கை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி 2 பக்கம் ஜாயின் போடுறதுங்கிறது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸி. 4 பக்கம் ஜாயின் போடுறத விட நம்மளுக்கு 2 பக்கம் ஜாயின் போடுறது ஈஸியாக இருக்கும். முன்கைக்குழி நம்ம கரெக்டாக மாற்றி வைக்காத அளவுக்கு இதில் பர்ஃபெக்டாக பேக் சைடு இந்த ஜாயிண்ட் இருக்கிறது போகிற மாதிரி ஆயிரும். அடுத்ததாக நம்ம லைனிங்கை இந்த ப்ளவுஸ் பீஸோடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் பீஸோட மேல் பக்கம் அதோட இந்த தையல் வர பக்கம் இந்த நம்ம திருப்பும்போது பார்த்திங்கன்னா தையல் உள்ளே போயிடணும். நம்ம ஜாயின் போட்டோம் பார்த்திங்களா, அந்த ஜாயிண்ட் உள்ளே போகிற மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கணும். இப்போ இது மேல் பக்கம் வந்துடும். உள்ளே உள் பக்கத்தோட லைனிங்கோட ஜாயிண்ட் பீஸும் உள்ளே போயிடும். நம்மளுக்கு ஆக்சுவலாக தையல் இருக்கிறது மட்டும்தான் தெரியும், அந்த ஜாயிண்ட்லாம் வெளியில் வராது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நீட்டாக கை தைக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 சைடு மட்டும் ஜாயின் போடுறது நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதாவது நம்ம முன் கைக்குழி மாற்றி வைக்க மாட்டோம், அது பேக் சைடு தாங்கிறது நம்மளுக்கு கம்பல்சரி கரெக்டாகவே தெரியும். ரெண்டாவது இந்த மாதிரி ஜாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா உள் பக்கத்தில் போயிடும். அப்புறம் கையோட நம்மளுக்கு ஆம்கோலில் ஏதாவது மிஸ்டேக் வரத்துக்கு வழியெல்லாம் இல்லை. கரெக்டாக நம்மளுக்கு ஆம்கோல் பத்தாமல் போகாமல் கரெக்டாக தைக்கிறதுக்கு இது நல்ல சான்ஸும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி 2 சைடு மட்டும் ஜாயின் போடுறது ஃபாலோ பண்ணுறது நல்ல மெத்தடாக இருக்கும். இப்போது கை கொஞ்சம் இந்த கிளாத் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸையெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டான கை ரெடி ஆகிடுச்சு. லைனிங்கோடு அட்டாச் பண்ணி இதே மாதிரியே நம்ம இன்னொரு கையையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாயின் பீஸ் பேக் சைடு போயிடுறோம். இந்த மாதிரி நம்ம 4 சைடு ஜாயின் போட்டு நம்ம அதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்கை அதிகப்படுத்திகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஜாயின் போடுறதுலேயும் சிரமம் இருக்காது. இப்போ சேம் மெத்தடில் இன்னொரு கையையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ திருப்பும்போது நம்மளுக்கு அந்த தையல் பர்ஃபெக்டாக உள்ளே போயிடும். இதை தைக்கும்போது பார்த்திங்கன்னா லைனிங் அட்டாச் பண்ணும்போது நம்ம 2 தையல்லாம் போட தேவையில்லை. 2 தையல் ப்ளவுஸ்க்கு 2 தையல்லாம் போட்டால் அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. அதனால் ஒரே ஒரு தையல், அதுவும் இந்த மாதிரி எட்ஜில் இப்படி பார்த்திங்கன்னா நல்ல எட்ஜிலேயே ஒரு தையல் மட்டும் போட்டு விட்டால் போதும். அப்போ தான் ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்டர் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்தால் நம்ம தைக்கிற மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த பார்டர்லாம் இல்லை, இது நார்மலான ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். இந்த துணி நம்ம தைக்கும்போது விலகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த தையல் போடுறோம்.
இப்போ இவ்வளோ தான். இதில் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம கை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து கையை ஜாயின் பண்ணணும். இப்போது இதில் வந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டு, அதாவது ஷோல்டரில் போட்டிருக்கிற தையல், இந்த கையோட சென்டர் பாயிண்ட், இதை ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி இப்படி பிடிச்சி பார்த்துட்டே வந்தால் நம்மளுக்கு எந்த இடத்துல கையும் கையோட எண்டு வருதோ அந்த இடத்துலேருந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கைக்கு வந்து ரவுண்டு தையல் போட போகிறதில்ல, ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதில் வந்து என்னென்னா நம்ம இந்த மாதிரி தான் அதுக்கு வந்து தையல் ஃபஸ்ட்டு போடணும். ரவுண்டு ஸ்டிச் போடுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கை தனியாக, பாடி பீஸ் தனியாக அடிச்சுட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுனால இதை வந்து இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு கை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இன்னொரு கையை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கையில் வந்து போட்ட ஜாயின் வந்து பேக் சைட் போயிடும். முன்னாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் இல்லாத பீஸ் இருக்கும். நம்ம இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ அதே மாதிரி இந்த தையலும் போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ரொம்ப தள்ளி போடாமல் இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட அளவுக்கு நம்ம, அதாவது ஒன் சைடு ப்ரெஷர் ஃபுட்டு அந்த அளவுக்கு மட்டும் தையல் போட்டோம்னா நம்ம கையில் சுருக்கெல்லாம் எதுவும் வராமல் நல்லா நீட்டாகவே இருக்கும். இப்போ நம்மளுக்கு கை தைச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.